150 கிராம் சின்ன வெங்காயம், அப்புறம் இது போல் சின்ன பூண்டாக இருக்கனால ஒரு 20லேருந்து ஒரு 30 கிட்ட சின்ன பூண்டு பல் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி துண்டு பார்த்திங்கன்னா பூண்டு விட கம்மியாக இருக்கிற மாதிரி இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 இன்ச் அளவுக்கு எடுத்து தோலை சீவிட்டு வெட்டியிருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதை அரைச்சி எடுத்துருவோம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி போட்டாலே அது நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மட்டன் போட்டதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இந்த மட்டனை நல்லா வதக்கி விட்ருவோம். மட்டன் வந்து நல்லா வதங்கி அந்த தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து சக்தி மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து சிக்கனுக்காக இருந்தாலும் சரி மட்டனுக்காக இருந்தாலும் சரி சக்தியில் தான் நான் வாங்குவேன். அதுதான் இப்போ போட போகிறேன். இதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். நான் இது பெரிய பாக்கெட் அப்படிங்கிறதுனால நான் 2-3 தடவை செஞ்சுட்டேன். மீதி இருக்கிறத சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம இதில் தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்ற மாட்டோம், அப்படியே வேக வச்சு எடுக்கிறது தான். இது போல் நல்லா அந்த மட்டன் கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுறணும். மறுபடியும் அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டனை வதக்கணும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மசாலாலாம் போட்டுட்டு ஒரு வதக்கணும்னா நல்லா அந்த மசாலா வந்து மட்டனில் பிடிக்கும். நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இந்த டைமில் தண்ணி சேர்த்துடலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு வேக வச்சு நல்லா வெந்துடுச்சு. இது இப்படியே எடுக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம்னா நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். அதனால் மறுபடியும் வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுடலாம். அதிகமாக வேணால் லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். நான் இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கவே இல்லை, ஏன்னா நான் கடைசியில் தாளிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கருவேப்பிலை சேர்க்கல. கடைசியில் கொஞ்சம் ஒரு தாளிப்பு எடுத்து தாளிச்சிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட குழம்பு வந்து நல்லா வேக வச்சாச்சு. நம்ம கறி வேகாமல் இருந்திருந்தால் கூட அந்த 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். அப்போ இறக்கி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி மட்டன் குழம்புக்கு நம்ம தாளித்து ஊற்றினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடி குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கலை. இன்ஸ்டன்ட் மசாலா போடுறப்போ அதிகமாக நம்ம பட்டை கிராம்பு போட்டு தாளித்தோம்னா அது ரொம்ப மனம் தூக்கலாக இருக்கும். அப்படின்றனால முதல்ல போட்டு தாளிக்கல. கடைசியிலையும் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று தான், ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, இவ்வளோ தான். அடுத்து இதில் போட்டு முன்னாடி கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா முதல்ல சேர்த்துக்கல, இப்போ தான் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை சேர்த்து இப்போ ஊற்றிடலாம். ஊற்றின உடனே மூடி வச்சிடணும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்ம வந்து மட்டன் குழம்பும் இட்லியும் செஞ்சிட்டோம்.